ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல யூசேக்கு பர்த்டே அப்படின்னு நானியோட மேன்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய அலப்பறையா பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப யூசேவை தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் ஃபுல்லா அப்படியே ஜின்னோட நினைப்பு தான். அங்க டெய்யும் இவனுக்கு சாப்பாடு கொண்டு வர இப்ப டெய்யும் கிட்ட நேத்து நம்ம மிஸ் நானியோட மேன்ஷனுக்கு போயிருந்தோம்ல, ஜின்னை கூட மீட் பண்ணோமே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நேத்து நானும் கொஞ்சம் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால எனக்கு எதுவும் சரியா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் நம்மள காவலர்கள் தான் அங்கருந்து கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஜின்னுக்கு என்னாச்சு? அவங்களுக்கா? அவங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஆமா, என்ன திடீர்னு இதெல்லாம் பத்தி கேக்குறீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சமாளிச்சுட்டு ஜின்னோட விசிறி என்ன இவன்ட்ட தான் இருக்கும் போல. அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு ஜின்னை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஜின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, இந்த பணக்காரங்களா கலந்துக்கிற சேல்ஸ் ஈவெண்ட்டுக்கு நம்ம டாங் ஜின்னை கூட்டு வந்திருக்கா. இப்ப ஜின்னும் என்கிட்ட சுத்தமா பணம் கிடையாது, என்னையே கூட்டு வந்த, எனக்கு லைட்டா வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போக பார்க்க, இரு இரு நான் பணம் வச்சிருக்கேன், அதோட இப்ப நீ எங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதனால இந்த மாதிரி பணம் செலவு பண்றதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளார கூட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற பணக்கார கும்பல் எல்லாம் இவளை பார்த்து எந்திரிச்சு வர, என்ன எல்லாரும் நம்மளை பார்த்து படையெடுத்து வந்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், எல்லாம் உன் மேல இருக்கிற மரியாதை தான், நீ தான் இப்ப எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த நல்ல காரியத்தை யாரடி பண்ணா, வேற யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜின்னுக்கு அங்க ஒரே மரியாதை தான். அந்த ஊர்லயே பெரிய பணக்காரரோட ஒய்ஃபோட பக்கத்துல தான் இப்ப ஜின்ன உட்கார வச்சிருக்காங்க. இந்த தடவை ஜின் பெல் அடிக்க தான் அந்த ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இங்க கட் பண்ணி நானியோட மேன்ஷனுக்கு வெளில பார்த்தா, இந்த ரெண்டு பேரும், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, நேத்து அந்த மேன்ஷன்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. எல்லாம் குடிச்சிட்டு வந்து ரோட்ல ஆடிட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம எங்களாடுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேர் போல. இப்ப அந்த பக்கமா ஜென்னும் நானியோட மேன்ஷனுக்கு வந்துட்டு இருக்க, இவரையும் அந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சு அப்படியா இப்படியான்னு பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஜென்னு காதுல வாங்கிடுறாரு. இதனால உடனே ஜென்னும் போயிட்டு, உங்க 2 பேர்த்துக்கும் இப்ப என்னதான் பிரச்சனை, நீங்க 2 பேரும் இதே மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல ரிப்போர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மாறிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஈவெண்ட்டை பார்த்தா, உங்க எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டு இந்த உலகம் முழுக்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு அற்புதமான பொருளை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த ப்ளூ சீஸ். இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சமா அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே அசந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதை இவங்களும் நம்பி சரி சாப்பிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் தான் எப்படி இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு மோந்து பார்த்தா, ஸ்மெல்லே படு கேவலமா இருக்கு. ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற பணக்காரியா, என்ன ஒரு அற்புதமான வாசனை இது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, டெலிஷியஸ், எனக்கு இதுல 20 பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு பீஸ் வேணும், எனக்கு ஒரு பீஸ் வேணும்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க 2 பேர் மட்டும், இத போய் மனசு சாப்பிடுவானா, அதுவும் 20,000 கொடுத்து அப்படின்னு அமைதியா இருக்க. இத பார்த்துட்டு இவனும், மிஸ் ஜின் நீங்க எதுவும் வாங்கலையா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, இந்த மாதிரி கப் அடிக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இதுக்கு முன்னாடி பழக்கம் இல்ல, முக்கியமா இந்த மாதிரி கையை நாரடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ரைட்டா பக்கத்துல இருக்கிறவளும் அவளோட கையை மோந்து பார்த்துட்டு இருப்பா. இத டாங்கும் பார்த்துட்டு, ஐயோ இந்தம்மா மூஞ்சி மாறுதே அப்படின்னு, நாத்தம்மா எவ்வளவு நல்ல ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு எடுத்து வாயில போட்டா, ஸ்மெல்ல தான் தாங்க முடியலன்னு பார்த்தா டேஸ்ட் அதுக்கு மேல இருக்கும் போல, அப்படியே வாந்தி இருக்காது குறையா வாயில வச்சிட்டு இருக்கா. இப்ப மேன்ஷன்ல பார்த்தா ஜென் உள்ளார போனதும், இந்த மாதிரி 2 பசங்க வெளில ரூமர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கு லூவும், ஏன் ஜென் நீங்க வேற, நேத்து நடந்ததை நினைச்சு நான் உண்மையாவே அசிங்கப்படுறேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான், நானியோட முகத்துல முழிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, இதை நினைச்சு எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்க, நீங்க வேணா போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, இதனால ஜென்னு ஃபர்ஸ்டா போய் பேலனை பாக்குறாரு. அவளும் அவங்க அப்பா கிட்ட உட்காந்து அவர் ரொம்பவே மிஸ் பண்றதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உடனே சென்னு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு, ஏமா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதுக்காக நீ இவ்வளவு வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல, இன்னைக்கு சித்தப்பா வேணா உனக்கு சமைச்சு தரட்டா, எதுக்கும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க கட் பண்ணி ஈவெண்ட்டை பார்த்தா, இப்ப அடுத்த ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இது ஸ்பெஷல் ரோஸால செஞ்ச சோப்பா, இதை போட்டு குளிச்சிங்கன்னா தக தகன்னு மின்னுவீங்க, அழகுக்கே பேரழகு சேர்க்க இந்த சோப்பை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு இவளும், எனக்கு இதுல 30 பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இப்பவும் ஜின் எதுவுமே வாங்காம, நாங்கெல்லாம் நேச்சுரலாவே பேரழகுதான், எங்களுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா அழகு அப்படின்னு உட்கார்ந்துருக்கா. இவளா எல்லாரையும் பார்த்து மத்த யாரும் வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே எல்லாரும் எனக்கு ஒரு பீஸ் வேணும், உனக்கு ஒரு பீஸ் வேணும்னு அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இவ என்ன, இவ வாங்குறது பத்தாது அப்படின்னு மத்த எல்லாரையும் வேற வாங்க சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை இவளுக்கு இதுல இருந்து கமிஷன் எதுவும் கிடைக்குதோ அப்படின்னு பேசிட்டு இருக்க. என்ன மிஸ் ஜின், எதுவுமே வாங்குற ஐடியாவே இல்ல போல, எல்லா காசையும் சாப்பிட்டு தீர்த்துட்டீங்களா அப்படின்னு சொன்னதும், ரைட்டா அந்த தீந்து போன ஸ்மெல் அடிக்கிற சீஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனும், அது தீந்து போச்சு மேடம் அப்படின்னு சொன்னதும், என்னது தீந்துருச்சா, ச்சே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு,
சரி பரவால்ல. நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். இப்ப இங்கருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப போக, உடனே இவளாம் இந்த மாரி யாருமே இங்க வந்துட்டு எதுவும் வாங்காம வெறும் கையோட போனதே கிடையாது. நீங்க உண்மையாவே எங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படின்னா, இத நினைச்சு ரொம்பவே அசிங்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜின்ன பத்தி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஜின்னும், நான் எங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் வாங்குவேன். முதல்ல நீங்க உங்க கைப்பை கழுவுறீங்களா? கப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போக, டாங் தான் அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப வெளில வந்து பார்த்தா, அங்க நம்ம டெங்கும் வந்திருக்கான். ஜின்ட்ட எங்களோட உங்கள பார்க்கணும்னு சொன்னாரு. ஏதோ உங்கள்ட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படியே கட் பண்ணி சென்ன பார்த்தா, லிங்க் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எப்பவுமே துருதுருன்னு இருக்கிற புள்ள, அந்த புள்ள இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு, இப்ப லிங்க்ட்டயும் போய் ஆறுதல் சொல்ல, அதுக்கு அவளும், நானாவது சின்ன பொண்ணு தான். எனக்கு இதுல பெருசா ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்ல. ஆனா அம்மாவும், அக்காவும் தான் இத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவரும், லீச்சங் தான் எல்லா நிலைமையிலயுமே ரொம்ப காமா இருப்பா. அவள பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு லிங்கும், நீங்க இன்னும் லீச்சங்க போய் பார்க்கல போல. முதல்ல நீங்க ஏன் அவள போய் பார்த்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றா. இப்ப அப்படியே யூசியும் ஜின்னையும் தான் காட்டுறாங்க. யூசி ஜின் கிட்ட இந்த மாரி வெளியில நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கியாமே அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஜின்னும், அந்த மாரி நான் யார்கிட்டயும் சொல்லல. மத்தவங்க தான் அந்த மாரி பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நமக்குள்ள நடந்த அந்த விஷயத்த பத்தி யார் வெளில சொன்னது? அத பத்தியும் பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், இப்ப அங்க இருக்கிற எல்லாரையும் வெளில போ சொல்லிட்டு, அதாம்மா அந்த முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூசேக்கே கொஞ்சம் வெக்கம் வந்துருது. இதனால அதெல்லாம் வெளில காமிச்சுக்காம, நான் அன்னைக்கு அங்கதான் ட்ரிங்க்ஸ் தான் எடுக்க வந்தேன். ஆனா நீ தான் சடனா புடிச்சு கிஸ் பண்ணிட்ட. இதனால எனக்கு வெளில ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதனால ஜின் காண்டாயிடுறா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதெல்லாம் என்னோட தப்பு தான் சொல்ல வரீங்களா? அன்னைக்கு நான் கிஸ் பண்ண வரப்போ நீங்க ஏன் என்ன தடுக்கவே இல்ல. அதோட அப்பவே உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அப்பவே அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டியதானே. இப்போ வந்து சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு கேட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க. இப்ப நீங்க தான் என்னோட ஃபேமிலிய மேன்ஷன்ல தங்க வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு குறைய என்ன சொல்றீங்க? இப்பதானே உங்கள பத்தி தெரியுது. அதோட நானும் கல்யாணம் ஆகாத பொண்ணு தான். என்ன பத்தி இப்படி பேசும்போதும் எனக்கும் அசிங்கமா தான் இருக்கும். அதனால யாராவது இத பத்தி பேசுனாங்க அப்படின்னா, நமக்குள்ள எதுவும் இல்ல அப்படின்னு நானே சொல்லிடுறேன். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜின் அங்கிருந்து கிளம்புறா. இவனா, இருமா நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நான் சொல்ல வந்தத முழுசா கேட்டுப்போ அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே சென்னதான் காட்டுறாங்க. நம்ம லீச்சங்க போய் பார்த்தா, அவளும் அழுதுகிட்டே இருக்கா. இவரும் இத பார்த்துட்டு, என்னம்மா நீ தான் ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி மனசு உடைஞ்சு அழலாமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்காகலாம் போட்டு மனச வருத்திக்காத. ஆமா, ஜின் எங்க அப்படின்னு கேட்க, அவ வெளில போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், பாத்தீங்களா, ஜின்னு தான் அந்த குடும்பத்திலேயே ரொம்ப தெளிவான பொண்ணு. அவள மாதிரி தான் இருக்கணும். அவள பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப, இவளா, இவருக்கு என்னாச்சு? வந்த சம்மந்தமே இல்லாம பேசிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணி யூசேவ பார்த்தா, நான் சொல்ல வந்ததை கூட சரியா புரிஞ்சுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம டெங்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். உடனே டெங்கியும், நீங்க ஜின்ன லவ் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானா, நான் ஏன் அவளை போய் லவ் பண்ண போறேன். நான் அவகிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்க முயற்சி பண்ணேன். ஆனா அத அவ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இப்ப இதெல்லாம் விஷயமே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்காகலாம் இல்ல. என்னோட குடும்ப பேரு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டெங்கியும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது. இவர் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு. அதனால இப்ப ஜின்னுக்கு உண்மையாவே உங்க மேல விருப்பமா? இல்ல உங்க ஸ்டேட்டஸ் மேல விருப்பமா? அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் பணத்த எடுத்துட்டு போயி, அத அவகிட்ட குடுத்து, நீங்க இத வாங்கிக்கிட்டீங்க அப்டின்னா, இனிமேல் எங்களோட கூட நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி பார்க்குறேன். ஆனா, அவங்க அத வாங்காம என் கூட சண்ட போட்டாங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்க உங்கள தான் உண்மையா விரும்பியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்க, இவனும் இந்த ஐடியா நல்லா இருக்கு. அவ ஒரு வேள வாங்கல அப்டின்னா, நான் மறுபடியும் அவகிட்ட இத பத்தி பேசி பார்க்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்டியே இங்க மேன்ஷன்ல எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு, என்ன இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸா இருக்கு. ஆளுக்கு ஆளு இத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப லூ வேகமா ஓடி வந்து, இந்த மாதிரி நானி கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு குளத்துக்குள்ள குதிக்க ரெடியா நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்ன சொல்ற நீ அப்படின்னு இப்ப 2 பேர் வேகமா அங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்ப போய் பார்த்தா நானி இவன் சொன்ன மாதிரியே தான் நின்னுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அசையாதீங்க, அந்த இடத்துல இருங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கத்த, இவங்க இப்படி கத்துறதுலதான் நம்ம தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க போல. நீங்க என்ன பண்ற?
நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ற? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்க. இப்ப நானியும் நான் இங்க மீன் பிடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. என்னது மீன் பிடிக்கவா? அப்புறம் ஏன் கையில கத்தி வச்சிருக்க? ஆமா ஆமா, ஏன் கையில கத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ, இங்க நிறைய செடி வளர்ந்து போய் கிடக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கிளீன் பண்ணணும்ல, அதுக்காக தான் கையில கத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னே புரியுது. கடைசியில இந்த விஷயத்துக்காகவா நம்ம இப்படி பதறி அடிச்சு ஓடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்ப கட் பண்ணிட்டு எங்கேயும் பார்த்தா 1,00,000 எடுத்துட்டு போயிட்டு ஜின் கிட்ட கொடுத்து, இந்த மணியை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் எங்களோட கூட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவளும் நான் என்ன பிரச்சனை பண்ணேன், போய் உங்க எங்களாட கிட்ட சொல்லு, என்கிட்ட நிறைய பணம் இல்லைனாலும் நிறைய துணைச்சல் இருக்கு அப்படின்னு சொன்னதும், இவனும் நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க ரொம்ப தைரியமா பேசுறாங்க, பணத்தை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுக்க வந்தா, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவனும் இதுதான் நீங்க சொன்ன துணிச்சலா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த விஷயத்த அப்படியே யோசிட்ட போய் சொன்னதும், அவ எடுத்துக்கிட்டாளா, இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலையா, அப்ப சரி இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனவன் மனசு கேட்காம மறுபடியும் இந்த பக்கமா வந்து இப்ப 2,00,000 எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்து, இனிமேல் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லு, அது மட்டும் இல்லாம நம்ம இனிமேல் மீட் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடு, அத அவ வாங்கிக்கிறாளா இல்லைன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, இவனும் சின்ன தேடி நாயோட மேன்ஷனுக்கு போயிட்டு இப்ப வாசல்ல நின்னுட்டு மிஸ் ஜின் அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள நம்ம ஜின்னு அப்பதான் எங்கேயும் வெளில போயிட்டு வந்திருக்கா போல. இவனை பார்த்ததும் நீ என்ன இந்த பக்கம், என்கிட்ட கொடுத்த காசை திருப்பி எதுவும் வாங்கிட்டு போக வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இல்ல இல்ல, அதுக்காகலாம் வரல. எங்களோட உங்ககிட்ட இந்த பணத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களாடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இனிமேல் அவரை பார்க்கவோ மீட் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொன்னதும், ஜின்னும் இதெல்லாம் ஏன் ஓட சொல்லி அனுப்பி விடுறாரு, அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறா. மிஸ் ஜின், இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க எங்களாடுக்கு தேர்ட் பர்சன் ஆயிடுவீங்க, நீங்க அவரை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜின்னும் நான் ஏன் அந்த மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ண போறேன், அவரை சீக்கிரமாவே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நானி பிடிச்ச அந்த மீனை வச்சு ஏதோ டிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜென் நானிக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல அந்த ரூமர்ஸ் எல்லாம் பத்தி எதுவும் கவலைப்படாத, சொல்ல போனா எதையும் கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் எனக்கும் அதெல்லாம் கேட்கறப்ப ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க. நானியும் நானே இதை பத்தி யோசிக்காம இருக்கணும்னு நினைச்சாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றேன், அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அம்மா மீன் சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து எல்லாரும் வந்துடுறாங்க. நானியும் எல்லாம் தயாரா இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி வெளில போக, இவரா எங்க போறீங்க எல்லாரும், இது சாப்பிட வேண்டிய நேரம், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாரும் அப்படியே வித்தியாசமா திரும்பி பார்க்க, என்னடான்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு நானியோட ஹஸ்பண்டுக்கு நினைவு நாள் அப்படிங்கிறது. இதை அவர் சுத்தமா மறந்துட்டாரு போல. இது தெரியாம இன்னைக்கு காலைல ஃபுல்லா இவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றேங்கிற பேர்லயும் ஆறுதல் சொல்றேங்கிற பேர்லயும் லூசு மாதிரி என்னென்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு, இதனாலதான் காலைல இருந்து எல்லாருமே ரொம்ப சோகமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் இப்பதான் ரியலைஸ் ஆகுது. இந்த நாள் நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு இவங்க அண்ணனை நினைச்சு இவர் வருத்தப்பட்டு ஆள ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இவங்க எல்லாரும் தான் நம்ம சேர்ந்து காதல் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் யூசேவை பார்த்தா நைட்டு ஃபுல்லா தூங்காம ஜின்ன பத்தி யோசிச்சு யோசிச்சு இப்ப ஆளே பார்க்க அப்படி விகாரமா இருக்கான். இப்பவும் விடுற மாதிரி இல்ல, இந்த தடவை 5,00,000 எடுத்துட்டு போ, அவ இன்னும் என்ன நினைச்சிட்டு தான் இருக்கா, இதுல இருந்து அவ வெளில வந்தாகணும் அப்படின்னு விளையாடிட்டு இருக்க. டெங்கியுங்க இவருக்கு பைத்தியம் எதுவும் முத்திருச்சோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஜின் கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல அவ என்ன மறக்கல அப்படின்னு. அந்த இன்விடேஷனை ஆசையா வாங்க போனா அந்த இன்விடேஷன் வந்திருக்கிறது நம்ம டெங்கியுங்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜின் இந்த சேல்ஸ் ஈவெண்ட்டை நம்ம யூஸே கொடுத்த காசை வச்சு அவளே ஹோஸ்ட் பண்றா போல. இவன் ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருக்கான்ல, இந்த பையன் பேரு ரென். இப்ப எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் நம்ம எதிர்பார்க்குற ஆளு வரலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்துட்டாரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும், இந்த சேல்ஸ் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விசிறியை வச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. ரைட்டா டான்ஸ் ஆடி முடிக்க ரெனே எந்திரிச்சு நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு இருக்க, அங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு யூசே வந்துடுறான். ஜின்னி இப்படிலாம் பண்றத பார்த்துட்டு யூசேக்கு செம கோவம் வந்துருது. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி அழகான பசங்க முன்னாடி வந்து இப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கோவத்துல கேட்டதும், சுத்தி முத்தி பார்த்தா எல்லாம் வயசான பசங்களா உட்கார்ந்து இருக்குங்க. அங்க ரென் மட்டும் தான் யூத்தா இருக்கான். உடனே அவனை பார்த்துட்டு நான் இவனை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
ஓ இவரா? இவரு கூட ரொம்ப பணக்கார வீட்டு பேரன்தான். ஆனா உங்கள மாதிரி இல்ல. உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும்ல. கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூசேவும் அன்னைக்கு நான் அப்படி சொல்ல வரல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜின்னும் எதையும் காதுல வாங்குற மாதிரியே இல்ல. நீங்க எங்க இருந்து கிளம்பல அப்படின்னா நானே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. இதனால நானோட மேன்ஷனுக்கே போயிட்டு ஜின் எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். அப்பதான் ஜின்னும் இந்த மாதிரி எங்க மேன்ஷனை முக்காவாசி ரெடி பண்ணிட்டாங்க. அதனால எங்க பழைய மேன்ஷனுக்கே போலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், என்ன அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டானுங்களா? சரி பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லப்பா, ஏற்கனவே நீ எங்களுக்காக நிறைய பண்ணிருக்க. அதனால இனிமேல் நாங்க எழுந்து போறதா ரைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்க. அப்பதான் பேலன் மீனால செஞ்ச சூப் எடுத்துட்டு வந்து நம்ம யூசிட்ட கொடுக்க, அவனும் குடிச்சு பார்த்துட்டு இந்த சூப் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜென்னும் ஆமாப்பா, இங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்குதுல்ல, அதுக்காகவே இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் ஆமா நீங்க சரியா சொன்னீங்க. இங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் தான் இங்க மேன்ஷன்ல எங்க மீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப நேரா போய் குளத்தை பார்த்தா அங்க பாதி மீனுக்கு மேல காணாம போயிருக்கு. இந்த மீனெல்லாம் அவன் ஆசையா வளர்க்கறதுக்காக ஃபாரின்ல இருந்து வாங்கின ரொம்பவே காஸ்ட்லியான மீன் போல. இதுதான் இவங்க சாப்பிடுற மீன் நினைச்சு சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இத பார்த்ததும் கடுப்பாகி, இந்த மீன்லாம் இவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? நான் ஃபாரின்ல இருந்து வேற வாங்கிட்டு வந்தேன். இத போய் சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்க? எல்லாரும் மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இருந்தாலும் ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. டெங்கிட்ட எல்லாம் கூட சொல்லி அழுதுட்டு இருக்கான்.